أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரா முல்கினுடைய 8வது வசனத்துல இருந்து அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சோ முதல் 7 வசனங்கள் நம்ம லாஸ்ட் வீக்கே அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த வாரம் 8வது வசனத்துல இருந்து நம்ம தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ குர்ஆன் வசனங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அது நரகம் நிராகரிப்பவர்களின் மீதுள்ள கோபத்தால் தெரித்துவிட நெருங்கிவிடும். அதில் ஒரு கூட்டம் எரியப்படும் போதெல்லாம் உங்களிடம் ஓர் எச்சரிப்பாளர் வரவில்லையா என்று அதன் காவலாளிகள் அவர்களிடம் கேட்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், ஏன் வரவில்லை? திட்டமாக எங்களிடம் எச்சரிப்பாளர் வந்தார், ஆனால் நாங்கள் அவரை பொய்ப்பித்தோம். அல்லாஹ் எதையும் இறக்கவில்லை. தூதர்களே, நீங்கள் பெரிய வழிகேட்டிலேயே தவிர நேர்வழியில் இல்லை என்று நாங்கள் கூறினோம். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் செவி ஏற்பவர்களாக அல்லது சிந்தித்து புரிபவர்களாக இருந்தால் நரகவாசிகளில் ஆகியிருக்க மாட்டோம். அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே நரகவாசிகளுக்கு கேடுதான். நிச்சயமாக மறைவில் தங்கள் இறைவனை பயப்படுகின்றவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. சோ இந்த இதுல நம்ம போன இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுல அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தினரை என்ன பண்றான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துல தூக்கி போடுறான். சோ அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை பத்தி பார்த்தோம். அது பயங்கரமா கொதிக்கக்கூடிய அந்த சப்தம் கழுதையினுடைய சப்தத்திற்கு ஒப்பிட்டு அருவருப்பானதாக, அந்த சப்தம் அவர்களுடைய மனநிலையை ரொம்ப பாதிக்க செய்து அதுல அவங்க நிம்மதியே இல்லாத அளவிற்கு அவ்வளோ பயங்கரமான ஒரு சப்தம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகத்தினுடைய தன்மைகளை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப அந்த நரகத்துல போட்டுட்டாங்க. இப்ப நரகத்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. யார் யாருக்கு இடையில அப்படின்னா நரகவாசிகள் மற்றும் மலக்குகளுக்கு இடையில. சரிங்களா? அப்போ மலக்குகள் யாரு, எந்த மலக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நரகத்தின் காவலாளிகள் என்ன பண்றாங்க, அந்த நரகத்துல அந்த நரகவாசிகள் கிட்ட பேசுறாங்க. சரிங்களா? தகாது தமையசு மினல் கைத். அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப பெரும் கோபத்தால். எது பெரும் கோபத்தால்? இந்த நரகம் பெரும் கோபத்தால். இப்ப யூசுவலா நமக்கு கோபம் வந்தா என்ன சொல்லணும்னா, படபடன்னு வெடிக்காத, நம்ம யூசுவலா சொல்லுவோம்ல, அப்படின்னா என்னது, ரொம்ப அப்படியே பொங்கி எழுறது. அப்போ அந்த நரகம் சப்தத்தோட மிகவும் பொங்கி எழுவதற்கான காரணம் அது பெரும் கோபத்தில் இருக்கிறது. அதாவது அந்த நரகவாசிகள் அந்த நரகத்திற்கு உள்ளே, அந்த ஆழமான நரகத்திற்கு உள்ளே தூக்கி எறியப்பட்ட பிறகு அது பயங்கர சப்தத்துடன் இருக்கிறது. ஏன்னா அது கொதிக்குது. அந்த கொதிப்புல, அந்த கோபத்துல அது கொதிக்கக்கூடிய அந்த நிலையில அந்த சப்தம் மிகவும் என்ன பண்ணுது, அது அவர்களுக்கு மிகவும் பயங்கரமானதாக இருக்குது. சரிங்களா? தமையசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது
அதுவும் ஆல்மோஸ்ட் வெடிக்கக்கூடிய நிலைமையில இப்போ பயங்கரமா கொதிச்சுட்டு இருக்கப்போ அது பட்டுன்னு இப்படி வந்துச்சுன்னா என்னன்னா வெடிக்கக்கூடிய நிலையில. அப்ப தமையசு அப்படிங்கிறது மீன் ய ஜை, இதனுடைய வேர்ச்சொல் மீன் ய ஜை அப்படிங்கிறது. தமையசு அப்படின்னா என்னன்னா அதை பிரிப்பதற்கு. இப்போ தண்ணி வந்து இப்ப குழம்போ தண்ணியோ ஏதோ ஒண்ணு கொதிக்குது அப்படின்னா அது அப்படியே முட்டையா வந்து அப்படி டக்குன்னு அப்படி உடஞ்சு அது அப்படியே செப்பரேட் ஆகினா தான் அது என்னன்னா வெடிச்சு வெளியில வரும். சரிங்களா? அப்போ தமையசு அப்படிங்கிறது மீன் ய ஜாய், அது பிரிப்பதற்கு, அது உடஞ்சி அது வெடிச்சு வெளியில வந்தாதான் அதுக்கு வந்து அந்த பேரு தமையசு. சரிங்களா? அப்போ கோபத்தோட கடுமையாக இந்த காரணத்தினால அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கொதிக்கிறது. சரி, யாரெல்லாம் அந்த நரகத்திற்குள் இருக்கிறார்களோ அவர்களின் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் இந்த நரகம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி வெடிச்சு பயங்கரமா சிதறி அந்த சத்தத்தை உண்டுபடுத்துகிறது. புரியுதுங்களா? ஏன் இந்த நரகம் கோபமா இருக்கு அப்படின்னா அதுக்கு உள்ள தூக்கி போடக்கூடிய அந்த மனிதர்களின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை இந்த நரகமானது வெளிப்படுத்தி காட்டுகிறது. புரியுதுங்களா? அதே போல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரத்துல் ஃபுர்கான் அதுல பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நரகவாசிகளை தூரத்துல இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நரகவாசிகள் தூரத்துல இருக்கும் பொழுதே இந்த நரகமானது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான கர்ஜனையோடு சப்தத்தை தரக்கூடியதாக இருக்குமா. ரெடியா இப்போ ஒரு தூரத்துல ஒரு சிங்கம் இருக்குது, அது வந்து ஏதோ ஒரு வேட்டை பிராணியை பார்த்துருச்சு அப்படின்னா அது எப்படி பெரிய கர்ஜனை விடும். அப்போ அந்த இதை வந்து அதை தாக்குவதற்கு முன்பாகவே அது என்ன பண்ணுதுன்னா ஒரு கர்ஜனையை கொடுக்கும் இல்லைங்களா. அதே போல நரகத்திற்குள் இந்த நரகவாசிகளை தூக்கி எறிவதற்கு முன்பாகவே இந்த தூரத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணுது இந்த நரகம் அப்படி பயங்கர கோபத்தோட தயாரா சப்தம் விடக்கூடியதாக இருக்கிறது. நரகம் என்பது கருணையற்றதாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். நரகத்தினுடைய காவலாளியினுடைய பேர் யாருக்காவது தெரியுங்களா? மாலிக். ஓகே. அவங்க வந்து அவங்க சிரிச்சதை யாராவது பார்த்திருக்காங்களா? ரொம்ப கடுமையா ரொம்ப கோபமான நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சிரிக்க கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா மாட்டாங்களாம். சோ நரகம் என்பது என்னன்னா இப்ப நம்ம ஒருத்தவங்கள தண்டிக்க போற இடத்துல ஒருத்தவங்க வந்து ரொம்ப கருணையா ரொம்ப இலகிய மனமுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியாது. இப்ப நான் ஒரு குழந்தைய ஒரு தாய் அடிக்கிறப்பவே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இலகிய மனம் படைத்த தாய் என்ன பண்ணுவா, அடிக்கிற மாதிரி போவா, சரி வேண்டாம் இப்போ இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறங்கிற மனசு இல்லைங்களா. சோ இலகிய மனம் படைத்தவர்கள் வந்து ஒரு தண்டனையை கொடுக்க முடியுமானா முடியாது. இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய வல்லமையை பாருங்களேன். அந்த இடத்துல அந்த மாலிக் அந்த நரகத்தினுடைய காவலாளிக்கு ஒரு கருணைய ஒரு இலகிய மனத்தை இல்ல வந்து மன்னிக்கக்கூடிய இதை வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் அந்த நரகத்துல வந்து என்ன பண்ணாங்க, வேதனை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருக்கான், அப்படிப்பட்ட எதற்கு எதை போன்ற விஷயத்தை தயார் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நரகத்தின் காவலாளி அவர்களை கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா தயார் பண்ணிருக்காங்க. சோ நரகம் என்பது கருணையே இல்லாதது, பழி தீர்க்கக்கூடியதாக இருக்குது. யாரையெல்லாம் அதற்குள் தூக்கி எறிகிறார்களோ அவர்களையெல்லாம் அந்த நரகம் பழி தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அது தன்னுடைய வேட்டை பிராணியை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. அது அந்த மனிதர்களை நரகவாசிகளை தாக்குவதற்கு முன்பாக அது ஒரு பெரிய சப்தத்தை விடக்கூடியதாக அது இருக்குது. சரிங்களா? இதெல்லாமே இந்த நரகத்தினுடைய டெஸ்கிரிப்ஷன், அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ அது பயமுறுத்தக்கூடிய மிகப்பெரிய சப்தத்தை அது தருகிறது. தகாது தமையசு மினல் ஐத். சரிங்களா? தகாது தமையசு மினல் ஐத். சோ அது கோபத்தால் வெடித்து விடவும் நெருங்குகிறது. அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலாளிகள் அவர்களை கேட்பார்கள். தகாது தமையசு மினல் ஐத். ஐத் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறோம் பாத்தீங்களா, பயங்கரமான ஒரு கோபம். இப்ப வார்த்தைகளால இல்ல இப்ப கோபம் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையை வச்சு அப்படியே டேபிள்ல குத்துவாங்க, இல்ல மதில்ல குத்துவாங்க, இல்லன்னா வந்து அவங்க கையிலே இப்படி அடிச்சுக்குவாங்க. ஒரு கோபம் வந்ததுன்னா அல்ல வார்த்தைகளால கடுமையா பேசுவாங்க இல்லைங்களா. அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது வார்த்தைகளாலேயோ அல்லது தங்களுடைய
அந்த மூமெண்ட் அசைவுகளாலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பாத்தீங்களா, அதத்தான் கைது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த நரகமாகப்பட்டது என்ன பண்ணுது, தக்காது தமையசு மினல் கைது, அது என்ன பண்ணுது, கோபத்தால வெடித்து சிதறிக்கூடியதாக இருக்கிறது. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன். ஃபௌஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதை நீங்க தனியா குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த பேஜோட மேலேயே ஃபௌஜ் அப்படிங்கறது எழுதி வச்சுக்கோங்க. ஃபௌஜ் என்பது கூட்டம். சரிங்களா? இப்போ நாளைக்கு மறுமையில வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வந்து மக்களை பிரிப்பானா, கூட்டம் கூட்டமாக பிரிப்பான். சோ ஃபௌஜ். சரிங்களா? குல்லமா உல்கிய ஃபீஹா, ஃபீஹானா அதில், இல் இதில் சொல்றோம்ல, ஃபீனா இன் இட், இங்கிலீஷ்ல இன் இட், தமிழ்ல வந்து அதில். குல்லமா உல்கிய ஃபீஹா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கூட்டமாக அந்த நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். ஒவ்வொரு ஆளா தூக்கி போட மாட்டாங்க. சரிங்களா? இப்ப நான் ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வந்து விபச்சாரம் செய்த ஒரு கூட்டம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் ஒரு குரூப்ல நிப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்திருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கொடி பிடிச்சு நிப்பாங்க. நாங்கெல்லாம் இந்த தப்பு செஞ்சோம், இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. இப்ப இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் வட்டி வாங்கியவர்கள். சோ இதை போன்று அவரவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்றாற் போல அவர்கள் குரூப்பா, கூட்டம் கூட்டமா என்ன பண்ணுவாங்க, நிக்க வச்சு அப்படியே அந்த கூட்டத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மலக்குகள் நரகத்துக்குள்ள தூக்கி எறிவாங்க. சரிங்களா? சோ இன்னொன்னு என்ன சொல்லப்படுகிறது, ஃபௌஜ் என்பது கூட்டம். அப்போ கூட்டம் கூட்டமாக தான் நரகத்தில் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அவங்களோடதான் அவன் இருப்பான். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பாக்குறது, இல்ல படம் பாட்டு கேட்கறதையே விரும்பக்கூடியவனாக இருந்தானா, அவன் நாளை மறுமையில் அப்படிப்பட்ட நன்மை அந்த செயல்களை செய்தவங்களோட தான் இருப்பான். ஒருத்தன் குரான் ஓதுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, தொழுகையாளியா இருந்து நன்மைகள் செய்யக்கூடியவங்களை விரும்புறான் அப்படின்னா அந்த கூட்டத்தோடு தான் அவர்கள் இருப்பாங்க. புரியுதா? சோ நாம் எதை இந்த உலகத்தில் விரும்புகிறோமோ, எந்த கூட்டத்தினரை நாம் விரும்புகிறோமோ அந்த கூட்டத்தினருடனேயே நாம் மறுமையில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சோ நம்ம எதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விய நமக்குள்ளே நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், கேட்டுக்கிடணும். சரிங்களா? சோ தகாது தமையசு மினல் கைத் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், நரகத்திற்கு உள் இந்த கூட்டம் கூட்டமாக அவர்கள் எரியப்படும் பொழுது சஅலஹும் ஹஸனதுஹா, ஹஸனதுஹா சஅலஹும் ஹஸனதுஹா, அதுல அதை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ சஅலஹும் அதை பாதுகாக்கக்கூடியவங்க, ஹஸனா அப்படின்னா யாரு அப்படின்னா மலக்குகளை குறிக்கிறது. ஹஸனா அப்படிங்கிறது மலக்குகள் யார் அந்த நரகத்தை பாதுகாப்பதற்காக போடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த ஹஸனா என்பது குறிக்கிறது. சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலக்குகள் வந்து இந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அலம் யஅதிகும் நதீர், நதீர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா எச்சரிக்கை செய்பவர். இப்போ இந்த இடத்துல யாரை குறிக்கிறது, நபிமார்களை குறிக்கிறது. நதீர் என்பது நபிமார்களை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த நரகத்தில் அந்த நரகவாசிகள் கூட்டம் கூட்டமாக ஃபௌஜாக தூக்கி எறியப்படும் பொழுது அந்த மலக்குகள் ஹஸனா அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களிடையே எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ நீங்க வந்து இப்படி நரகத்துல வந்து விழுந்து கிடக்குறீங்களேன்னு சொல்லி இந்த இவங்க நரகத்துக்கு வந்தது இந்த காவலாளிகளை வியக்க வைக்குது. ஏன் உங்கள்கிட்ட வந்து நல்லது சொல்றதுக்கு, உண்மையை எடுத்து சொல்வதற்கான அந்த எச்சரிக்கையாளர்கள் உங்களிடம் வரவில்லையா, என்ன தாயே, என்ன நடந்துச்சு, என்ன தப்பு நடந்துச்சு, எது உங்களை கொண்டு வந்து இந்த நரகத்துல சேர்த்துச்சு, உங்களுக்கு தேவையான நேரம் இல்லையா நன்மைகள் செய்வதற்கு, எந்த ஒரு செயல் உங்களை இங்க வந்து நரகத்துல தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலாளிகள் கேட்கிறாங்க. சோ ஹஸனா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மலக்குகள் பார்த்தோம், காவலாளிகள். அப்போ இந்த ஹஸனா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஹாசின் அப்படிங்கிறதுனுடைய பன்மை தான் ஹஸனா. ஹஸனா பன்மை, ஹாசின் ஒருமை. ஹாசின் என்பது அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா காப்பாளர். சரிங்களா? காப்பாளர், ஏதோ ஒரு விஷயத்தை காக்கக்கூடியவங்க, செக்யூரிட்டி கார்ட் பண்றவங்க, ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லலாம், கீப்பர். இப்போ காவலாளி, காப்பாளர்.
ஹாசின் என்பது காவலாளி, ஹசனா அப்படின்னா பன்மை. அப்போ ஒரே ஒரு காவலாளி கிடையாது. நரகத்தினுடைய காவலாளிகள் எத்தனை பேருங்க? யாருக்காவது தெரியுங்களா? நரகத்தினுடைய காவலாளி எத்தனை பேருன்னு தெரியுங்களா? சூரா 19. முத்தசிர்ல வந்து 30, 31, 74வது அத்தியாயத்துல 30, 31வது கொடுத்திருக்காங்க. எத்தனை காவலாளிகள் நரகத்தினுடைய காவலாளிகள்னு சொல்லிட்டு 74ல. 19. எஸ், எக்ஸாக்ட்லி. மாஷா அல்லா. யார் சொன்னீங்க சிஸ்டர்? சஞ்சிதா. ஓகே, மாஷா அல்லா, மாஷா அல்லா. சோ 19 காவலாளிகள். சரிங்களா? முத்தசிர் அப்படிங்கிற சூறால குறிப்பிடப்பட்டிருக்கு. நரகத்தினுடைய காவலாளிகள் 19. சிஸ்டர் அவன் கைகிட்ட வச்சு போறான். ஒரு நிமிஷம், ஹேங் ஆயிடுச்சு. நரகத்தினுடைய காவலாளிகள் 19 பேரு. இப்ப ஹாசின் என்பது சிங்குலர், ஹசனா என்பது ப்ளூரல். இப்ப அவங்க கேக்குறாங்க, இப்போ நரகத்தினுடைய ஹசனா யாரு அப்படின்னா மலக்குகள். சரிங்களா? மலக்குகள் இங்க குறிப்பிடுகிறது. சரி, இந்த நரகத்துல 19 காவலாளிகள் இருக்காங்க. ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்களா, தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்ப மலக்குகளினுடைய தலைவர் யாரு? பொதுவா காமனா கேக்குறேன். யார் சிஸ்டர்? மாஷா அல்லா, எக்ஸலன்ஸ். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நரகத்துல வந்து இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மலக்கு யாரு? மாலிக். மாஷா அல்லா, மாஷா அல்லா. சோ மாலிக் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரகத்தினுடைய காவலாளிகள தலைவர். சரிங்களா? சோ சூரத்து தஹ்ரீம்ல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் யார் அப்படின்னா அவங்க மாலிக் மற்றும் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த கம்பானியன்ஸ், அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற காவலாளிகள். சோ இந்த மலக்குகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த நரகவாசிகளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. எப்போ? அவங்க நரகத்துக்குள்ள தூக்கி எறியப்பட்ட உடனேயே. அப்போ நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களை என்ன இங்க கொண்டு வந்துச்சு? உங்களை வந்து எச்சரிப்பவர் யாருமே உங்ககிட்ட வரலையா? இந்த மாதிரி உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், ஒழுங்கான முறை நீங்க பின்பற்றல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம் இல்லைங்களா? காலு பல قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க? அந்த நரகவாசிகள் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அதற்கு அவர்கள் கூறுவார்கள், யாரு? நரகவாசிகள், ஆம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் திட்டமாக எங்களிடம் வந்தார். ஆனால் நாங்கள் அவரை பொய்ப்பித்து அல்லாஹ் யாதொன்றையும் இறக்கவில்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டில் அல்லாமல் வேறில்லை என்று நாங்கள் சொன்னோம். எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய லாஸ். நேரம் தவறி போச்சு. இனிமேல் அவங்க நினைச்சா கூட அவங்களால மாற முடியாது. புரியுதுங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா எங்க கிட்ட வந்தாங்க, ஆனா நாங்க தான், நீங்க வந்து இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, அல்லாஹ் அப்படிங்கிற ஒன்று வந்து எதுவுமே உங்ககிட்ட கொடுக்கல, நீங்க தான் பொய்யாளி, நீங்க தான் பொய் சொல்றீங்க, நாங்க தான் கரெக்டான வழியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். சோ காலம் தாழ்ந்து அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய இந்த விஷயம் அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் தரப்போவது கிடையாது. சோ அவங்க எப்படி பதில் சொன்னாங்க? ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய பதில் எப்படி இருந்தது? காலு பலா, அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக எங்களிடம் எச்சரிக்கை செய்பவர் வந்தார். நதீர், நான் ஏற்கனவே சொன்னேன், எச்சரிப்பவர். இப்போ எச்சரிக்கை செய்பவர் எங்களிடம் வந்தார். அப்ப என்ன பண்ண? ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, எச்சரிக்கை செய்பவர், எச்சரிக்கைகள் இல்லாமல் எந்த ஒரு சமுதாயமும் என்ன பண்ணது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் நபிமார்கள் அனைவரையும், ரசூல்மார்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க? எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அனுப்பி இருக்கான். இப்ப நாளைக்கு இப்ப நம்ம போய் சிம்பிளா என்ன சொல்லக்கூடாது? எனக்கு யாரும் வரல, நான் அதனால என்னுடைய இச்சைகளை பின்பற்றி வந்தேன், நப்ச பின்பற்றி வந்தேன், யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபரை அனுப்பாமல் கிடையாது. இப்போ சூரா ஃபாத்திர்ல
24வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னா, எந்த ஒரு சமுதாயமும் எச்சரிக்கை செய்பவர் அவர்களுக்கு அனுப்பப்படாமல் அவர்கள் கடந்தது கிடையாது. அப்போ வந்துட்டாங்க. ஆனாலும் இவர்கள் என்ன பண்றாங்க, யார் நரகத்திற்கு போறாங்களோ, யார் மறுத்தாங்களோ அவர்கள்தான் பொய்ப்பிப்பவர்களாக அவர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபகத்தபுனா, நாங்க அவங்கள மறுத்தோம், வகுல்னா, நாங்க சொன்னோம், மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் வந்து உங்ககிட்ட எதுவும் கொடுக்கல, இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالின் கபீர், நீங்கள் மிகப்பெரிய இழப்பில் இருக்கிறீர்கள், நீங்க சொல்றது எல்லாமே பொய், நாங்க தான் உண்மை. சோ அந்த நரகவாசிகள் என்ன நினைச்சாங்க, நாங்க செய்யறதுதான் சரி. அவங்க என்ன தோணுச்சு, சரியாக இருக்கக்கூடியதை தவறு என்றும் தவறான விஷயத்த சரின்னு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா கருத்தில் கொண்டார்கள். இப்ப நரகவாசிகள் இவங்க தான் யாரு, இப்ப சாதாரணமாவே எடுத்துக்கிடலாம், இந்த இதுக்கு போக வேண்டாம். யூசுவலா முஸ்லிம்களாக நன்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன், நம்மளோட எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், ஓகே நான் தொழறேன், நான் வந்து 4 பேருக்கு தாவா பண்றேன், நான் குரான் ஓதுறேன், நோன்பு வைக்கிறேன் அப்படின்னா நான் கரெக்ட், நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் எல்லாமே பர்ஃபெக்டா பண்றேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மள நாமளே நினைக்க கூடாது. நான் பண்றது இன்னும் பத்தல, நான் பண்றது சரியா தவறான்னு எனக்கு தெரியல, நான் வந்து அல்லாஹ் கிட்ட அந்த ஒரு டவுட்னா சந்தேகம் படுறது அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒரு நிலை இருந்துட்டே இருக்கும். அதுதான் நம்மள என்ன பண்ணும்னா புஷ் பண்ணும். ஓகே பத்தாது, நான் தொடறது இன்னும் பத்தாது, இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும், இன்னும் மிஸ்டேக் இல்லாம டிசைட் பண்ணணும், இல்ல நான் சுஜூது ருக்கு இதெல்லாம் சரியா பண்ணணும், இல்ல துவாவை நான் பர்ஃபெக்ட் பண்ணணும், இல்ல என்னோட இதை வந்து மனப்பாடம் பண்றதை அதிகப்படுத்தணும், அல்லாவோட தொடர்பு நேரத்தை நான் கூட்டணும், இல்ல இன்னும் சுன்னத்து நஃபில் எல்லாத்தையும் சேர்த்து தொழணும். புரியுதுங்களா? எந்த ஒரு இபாதத் செய்வதாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்னும் அதிகப்படுத்தணும், இது பத்தாது, அல்லாஹ் இது எப்படி ஏத்துக்கிடுறானோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்ஸ்டின் ஃபைல்ஸ், இப்ப நடக்கக்கூடிய வார்ஸ், போர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன மக்களுடைய வார்த்தைகள் வருது, சுப்ஹானல்லாஹ், நம்ம செய்யற பாவத்தவே நம்ம வந்து ரொம்ப பெரிய பாவம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அல்லாவே நான் ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டேன், ஒரு எடை மோசடியில ஒரே ஒரு திராட்சை பழத்தை நான் சேர்த்து எடுத்து கடையில சாப்பிட்டுட்டேன், நான் அடுத்தவங்கள்ட்ட வந்து இந்த கிராம் இது பண்ணிட்டேன், நான் ₹1 ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டேன், இதை நினைச்சு நம்ம பயந்து என்ன பண்றோம், குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்து நம்மளுடைய உள்ளம் நடுங்கக்கூடியதாக இருக்குது. இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். நரகவாசிகளுடைய உள்ளம் எப்படி இருக்கும், இல்ல நான் செய்யறது எல்லாம் கரெக்ட், இதுக்கு மேல நான் வந்து இது பண்ணுங்கிறது கிடையாது, பர்ஃபெக்ட், நான் வந்து சொர்க்கம் போயிருவேன். புரியுதுங்களா? சோ இறை நம்பிக்கையாளர்கள் சொர்க்கவாசிகளுடைய எண்ணமாகப்பட்டது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னும் பண்ணணும், இந்த பாவத்துக்கு அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டுருவானோ, அந்த பாவத்துக்கு போட்டுருவானோ அப்படிங்கறதுதான் இருக்கணும். அப்போ அந்த இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன, நான் செய்யற சின்ன தப்புக்கே அல்லாஹ் நரகத்துல எப்படி போட போறானோ நான் பயந்துட்டு இருக்கேன். ஆனா பெரிய பெரிய பாவங்கள் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு நரகம் ஏன் இவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு இப்பதான் புரியுது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய நிலை வந்து நமக்கிட்ட இருக்கணும். சரிங்களா? சோ சரியான வழிகளை நமக்கு கொடுக்கக்கூடிய நபிமார்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, எச்சரிக்கக்கூடிய அந்த சிறந்தவர்களை அவர்கள் பொய்யென மறுத்து உண்மையை அவங்க என்ன பண்ணாங்க, பொய்யாக்கினார்கள். சோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மார்க்கத்தை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதாவது அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய கருத்து, அதே போல மறுமையினுடைய கருத்து, இவை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அதே போல அவர்கள் உண்மைக்கு மிகவும் தொலைவில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இல்லா ஃபீ ضلالின் கபீர். இதெல்லாம் யார் சொல்றா, இந்த மலக்குகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சோ இந்த நரகவாசிகளை பார்த்து அவங்க நரகத்துக்குள்ள நுழைஞ்சவனையும், இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالின் கபீர், நீங்கள் மிகப்பெரிய இழப்பில் இருக்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய முடிவாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சு போச்சு, இனிமேல் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. وقالوا, அப்போ அந்த நேரத்துல அந்த நரக நெருப்புல அவர்கள் கூறுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் அதை செவி மடுத்திருந்தால், நஸ்மஉ நாங்கள் அதை செவி மடுத்திருந்தால், இருந்தால், இஃப் ஒன்லி வி ஹேவ் ஹர்ட், நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, அவ் நகிலு, இல்ல நாங்கள் அவர்கள் கூறியதை புரிந்திருந்தால். புரியுதுங்களா? நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறதை நாங்கள் புரிந்திருந்தால், மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள்
இந்த மாதிரி நரகத்தினுடைய இருக்கக்கூடியவர்களோடு நாங்களும் நரகத்தில் வீழ்ந்திருக்க மாட்டோம். புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க சொன்னதை நாங்க காது கொடுத்து கேட்டிருந்தோம் அப்படின்னா, அவங்களுடைய போதனைகளை செவியேற்று இருந்தோம்னா, இல்ல சிந்தித்திருந்தோம் என்றால் நாங்கள் நரகவாசிகளை இருந்திருக்க மாட்டோம். 2 விஷயம் இங்க சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கேட்கிறது, 2வது சிந்திக்கிறது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒருத்தவங்க சொல்ற விஷயத்தை கேட்டு காது கொடுத்து கேட்டாதான் அதை நம்ம உள்வாங்கி அதை நம்ம என்ன பண்ணணும், ஓகே இது சரியா தவறா என்கின்ற அந்த சிந்தனைக்கு நம்ம உள்ளாகணும். சில பேர் கேட்பதற்கே தயாராக கிடையாது. அப்ப அவங்க சொல்றது என்ன, நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதை காது கொடுத்து கேட்டிருக்கணும். என்ன பண்ணாங்க அவங்க குறைஷிகள், என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அவர்கள் ஓத ஆரம்பிக்கும் பொழுது காதுகளில் தங்களுடைய விரல்களை திணித்து கொண்டார்கள். அவங்க திணித்து கொண்டது மட்டுமல்லாது மற்றவர்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, சப்தம் போடுறது, கத்துறது, கேலி செய்யறது, இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த விஷயத்தை உள்வாங்கி அவர்கள் சிந்தித்து நேர்வழி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, காதலே கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதுல கேட்டாதான் அதை அவங்க யோசிக்கணும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றப்ப ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, கேட்டுட்டு ஆமால, அப்ப அந்த யோசிக்கக்கூடிய கட்டத்திற்கே என்ன பண்ணலன்னா இவர்கள் விடல. ஏன்னா உண்மை என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்களுடைய ஆணவத்தின் பெருமையின் காரணத்தினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாங்க. அந்த விஷயத்த அடுத்தவங்க கேட்டாங்கன்னா அவங்களும் மாறிடுவாங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ கேட்டால்தான் ஒரு மனுஷன் தனக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி அதனுடைய அந்த உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்போ நாங்க அதை கேட்டிருந்தோம், இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நாங்க சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த நரகவாசிகளோட நாங்களும் என்ன பண்ணிருக்க மாட்டோம், விழுந்திருக்க மாட்டோம். சோ அவங்களுடைய அந்த செய்த தவறை அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ரெக்ரெட் பண்றாங்க. இந்த இடத்துல போய் அவங்க செஞ்ச தப்பு ஆமா அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அக்கில் அப்படின்னா என்னன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுடைய அக்கிலை நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம் என்றால். அக்கில் அப்படின்னா ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். ஒரு விஷயத்தை புரிந்து அந்த உண்மையை நம்ம என்ன பண்ணனா புரிந்து கொள்வது. உண்மை இதுதான், இறைவன் இவங்கதான், மறுமை இப்படி இருக்கு, இங்க போனா இப்படி தண்டனைங்கிறத இந்த புரிந்து கொள்ளக்கூடிய இந்த திறன் தான் அக்கில். சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸயீர். இந்த மாதிரி இந்த அக்கில நாங்க பயன்படுத்தி இருந்தோம், அறிவை பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா நாங்க இந்த நரகத்துக்குள்ள வந்திருக்க மாட்டோம். சோ யாராவது காஃபிர்கள் யாராவது கேட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நாளைக்கு போய் தெரியாதுன்னு அவங்களால சொல்லவே முடியாது, முடியவே முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கான், எது சரி எது தவறு. நீங்க ரோட்ல நம்ம நடந்து போறப்போ ஒரு முள்ளு கிடக்குது அப்படின்னா இதுல ஏறுனா கால் குத்தும் அப்படிங்கிற அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல, காஃபிர்களுக்கும் கொடுத்திருக்கான் தானே. அப்புறம் எப்படி எந்த இறைவன் ஒரு கடவுளுக்கு பல ஆயிரம் கடவுள்களை கும்பிடக்கூடியவங்க அவங்க உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னா யார் உண்மையிலே சக்தி பெற்றவங்க? ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் இல்லாம 2-3 தலைவன் இருந்தா அந்த குடும்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிம்மதியை அடையுமா? ஒரு லீடர் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நாட்டுல ஒரு அரசர் ஒரு மன்னர் இருக்கக்கூடிய இடத்துல 2-3 மன்னர் இருக்காரு. ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த யோசிக்கக்கூடிய திறன் வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு, எதுக்கு பிரச்சனை வருது மனிதர்களிடையே? நான் ஒண்ணு நினைக்கிறேன் அதுதான் நடக்கணும், நீ ஒண்ணு நினைக்கிற அதுதான் நடக்கணுங்கிறதான் பிரச்சனை. அப்போ ஒரு நாட்டுல ஒரு மன்னர் இல்லாம 3-4 மன்னர்கள் இருந்தாலே ஒரு பெரிய குழப்பம் அங்க எல்லாருமே அடிச்சு அவங்களே மாச்சிக்கிடுவாங்க, இறந்து போயிருவாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல அல்லாஹ் ஒருத்தன் தான், இறைவனாகப்பட்டவன் ஒருத்தன் தான் இருப்பாங்கிற இந்த அறிவு ஏன் அவர்களுக்கு வரல? அவர்களுக்கு சில நேரங்களில் தோன்றினாலும் அது என்ன பண்றாங்க, அவர்களுடைய அக்கிலை, அவர்கள் எது உண்மை என்பதை பிரித்தறியக்கூடிய அறிவை பயன்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் போகக்கூடிய மீளக்கூடிய இடம் என்பது நரகமாக இருக்கிறது. சோ நான் நிறைய தடவை நினைப்பேன், நான் முஸ்லிம் காலேஜ்ல படிக்கிறப்போ, கிறிஸ்டியன் காலேஜ்ல படிக்கிறப்போ, ஐயோ இவங்கெல்லாம் யாருமே சொல்லலையே, இவங்க எல்லாம் குரான் சொல்லலையே, இவங்களுக்கு தெரியாதே, அப்ப இவங்க எப்படி போய் சொல்லுவாங்க? நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட. அப்ப நான் யோசிப்பேன், ஆனா இப்போ ஆழமாக குர்ஆனை படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது, நம்மளே முஸ்லிம்களே என்ன பண்ணல, ஆஹா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்மளே இன்னது படிக்கலங்கிற லெவலுக்கு இருக்கும். அப்ப அவங்க இப்போ அக்கில என்ன பண்ணணும், நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? சோ அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, நம்மளும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தவில்லை என்றால், குரான் ஓதுறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில கணவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற முறைகள் குரான் சொல்லி தரப்பட்டிருக்கு.
சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது, அவங்கதான் நம்மளுடைய தலைவர், அவங்கதான் நம்மளுடைய பொறுப்பாளிகள், இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அக்களை பயன்படுத்தி நடக்கிறோமா? குழந்தைகள் ஒரு அமானிதம், அந்த குழந்தைகளை நாளைக்கு மறுமையில நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவிற்கு தயார் செய்யணும். நம்ம அதை பண்றோமா? நம்ம தாய் தகப்பனுக்கு சீ உஃப் அப்படிங்கறது கூட நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வட்டி வாங்க கூடாது. நம்ம கண்களால் விபச்சாரம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம விபச்சாரம் நேரடியாக உடலுறவு கொண்டால்தான் அப்படிங்கிற நிலைமை கிடையாதுங்க. கண்ணால பார்த்து ஒண்ணு அழகா இருக்கு, இல்ல நம்ம மேல பெர்ஃபியூம் அடிச்சுட்டு போய் நம்மளுடைய வாசனையை மற்றவர்கள் நுகரக்கூடிய அளவிற்கு நம்ம போறோம் அப்படின்னா அது ஒரு விபச்சாரம். இப்ப இதெல்லாம் நம்ம பண்றோமா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாழ்வதற்கான முறைகளை கற்றுத் தந்திருக்கான். மருமகள் மாமியார் இருக்காங்க, அதே போல வீட்டுல மருமகன் இருக்காங்க, பிள்ளைங்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், அவங்களுடைய உரிமைகள் என்ன, அதே போல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறது கூட தெரியல. நம்ம என்ன பண்றோம், ஆண் பிள்ளைகளை பெற்றுட்டோம் அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு விஷயம், நான் சொல்றதான் கேட்கணும். கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மருமகளுக்கும் மகனுக்கும் இடையில போறதுக்கு நமக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அவங்களுக்கு வாழக்கூடிய அளவுக்கான அறிவு இருக்கிறதுனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம என்ன பண்றோம், கல்யாணமே பண்ணி வைக்கிறோம். சோ அந்த வாழ்க்கைக்கான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அவர்களாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை வீட்டுல இந்த நாத்தனார் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு பிரச்சனை வருது. நாத்தனார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாத்தனாருக்கு நகை போடணும், இதெல்லாம் நான் கடந்து வர்றேன். இது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சட்டத்தை மீறி நம்மளுடைய மனம் போன போக்குல நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் அகில் எது உண்மை, எது தீமை, எதை நம்ம பின்பற்றணுங்கிற அந்த முறைகளை பயன்படுத்தக்கூடிய அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னா தரக்கூடியவராக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை தெரிந்து கொண்டு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரித்தறிந்து அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோ நம்ம கேட்டதோடு மட்டுமல்லாது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படணும். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நேர்வழிப்படுத்துவதற்கு சில பகுதிகளை தந்திருக்கான் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த இதெல்லாம் விட்டுட்டு நான் எல்லா இபாதத்துக்களும் செய்யறேன், ஆனா மனிதர்களோட என்னுடைய இருக்கக்கூடிய நிலையாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். மனுஷங்களோட நம்மளுடைய முறைகள், பேசுறது, நடத்தைகள், நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாதான் நம்ம இபாதத் நம்மள அந்த மறுமையில சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? சோ அந்த நரகவாசிகள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் அவங்க என்ன பண்ணாங்க, சித்தரித்த காரணத்தினால் அவர்கள் உண்மை அறியாதவர்களாக இருந்தாங்க. அவங்க குர்ஆனை கேட்பதற்கு தயாராக இல்ல. சூரா அன்ஃபால்ல 21வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, சோ அவங்க நீங்க அந்த மாதிரி மக்களாக இருக்காதீங்க. யாரு? நாங்க கேட்டோம், ஆனா நாங்க அதை பின்பற்றல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஆத்தாமையை, நாங்க செஞ்ச தவற பிற்கால நேர நரகத்துக்கு போனதுக்கு பிறகு ஒத்துக்கொள்ளக்கூடிய மக்களோட நீங்க ஆகிராதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நமக்கு சொல்றான். சோ உங்களுடைய இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்துங்க. உங்களுடைய ஸ்டபர்ன், பிடிவாதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் இதைதான் செய்வேன், நான் எனக்கு அது என்ன அவ்வளவு கூட அறிவு இல்லாமலா இருக்கு, இவ்வளவு வயசாயிருச்சு எனக்கு என்ன தெரியாதா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி இருக்கான். சில நேரத்துல நீங்க பாருங்களேன், நம்மளுடைய வயசை வச்சு சொல்லுவோம் நம்ம, நான் எனக்கு இத்தனை வயசு ஆயிருக்கு, எனக்கு என்ன அவ்வளவு அறிவு இல்லாம, நான் சொல்றதை நீ கேளு. அந்த இடத்துல பொறுமையா நீங்க என்ன பண்ணுங்க, யோசிங்க. நம்மளோட வயசோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கான் இதை குறித்து அப்படிங்கறத யோசிச்சு அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சூரத்துல் பக்ரால 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான், சில மனிதர்களுடைய கேட்கும் திறனை அல்லாஹ் என்ன பண்றான், முத்திரையிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவர்கள் அவர்களுக்கு என்ன பண்றாங்க, மாறணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் ஆசையும் இல்லாத காரணத்தினால் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன பண்றான், அல்லாஹ் நம்ம மறைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம சுதூர், நம்மளுடைய இதயத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை கூட அறியக்கூடிய வல்லமை மிக்கவனாக அவன் இருக்கிறான். அப்போ நம்ம அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், வெளி உலகத்திற்காக நடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய திறனை அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். கேட்கலன்னா புரிஞ்சு மாறக்கூடிய திறன் ஏற்படாது. சூரத்துல் கஹ்ஃப்ல பாத்தீங்கன்னா 57வது வசனத்துல அவர்களுக்கு கேட்பதே மிகவும் பாரமானதாக இருக்கும். அவர்களின் நேர்வழியின் பக்கம் நீங்க அழைச்சீங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க கூப்பிடுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
நிறைய பேருக்கு போய் நம்ம தாவா பண்றப்ப ஐயோ அப்புறம் கேக்குறேனப்பா அப்படின்னு சொல்லி அது பாரமானதாக இருந்தால் அவங்க என்ன சொல்றாங்க, அல்லா நீ நேர்வழி பக்கம் அவங்களை கூப்பிட்டாலும் அவங்க மாற போறது கிடையாது, ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. சூரத்து நிசால 155வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவருடைய இதயத்தை நான் என்ன பண்ணேன், முத்திரையிட்டு விட்டேன். அவர்கள் என்ன பண்றது, அந்த நம்பிக்கை கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் என்ன பண்ண, அவங்க கொஞ்சம் தான் நம்பிக்கை கொண்டிருக்காங்க. அதனால அவர்களுடைய உள்ளத்தை நான் என்ன பண்ணேன்னா முத்திரையிட்டு விட்டேன். முஷ்ரிக்கீன், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்ன பண்ணாங்க, இந்த குர்ஆனை கேட்க கூடாது என்பதற்காக விசில் அடித்து கை தட்டி சப்தத்தை எழுப்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கவனிக்க கூடாது என்பதற்காக அந்த விஷயத்தை பண்ணாங்க. சூரத்துல் அன்ஃபால்ல. சோ இதை போன்ற மக்களாக நீங்கள் இருக்காதீங்க. யாரு நாங்க கேட்டோம் ஆனா நாங்க என்ன பண்ண, நாங்க கேட்டோம் ஆனா கேட்கல சொல்லுவாங்கல்ல, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மக்களாவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சோ எந்த ஒரு குர்ஆன் வசனங்களோ சுன்னாக்கள் ஹதீத்களோ சொல்லப்பட்டால் அதற்கு நம்மளுடைய காதுகளை செவி தாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.